Hi dear students, NEET 2021 crack பண்ணலாம் வாங்க. டே 4ல் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன். நேற்று தீபாவளி எல்லோரும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க. ஸோ பயங்கரமான வெடி சத்தம் இருந்ததுனால நேற்று வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை. ஐம் வெரி சாரி. ஸோ அதனால் டே 4 வந்து இன்றைக்கி நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ தீபாவளி புகையில் கொரோனா வைரஸ்லாம் அநேகமாக கருகி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் கொரோனா பற்றின பயம் உங்களுக்கு வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி டே 4ல் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் வருது, நிறைய மாறிலிகள் வருது. நமக்கு தெரியும், அந்த ரூல்ஸில் படிச்சிருப்போம், நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட்ஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது, பரிமாண வாய்ப்பாடு கிடையாது, நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் தீபாவளி ஷர்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு நான் வாழ்த்து போட்டிருந்தேன், யூடியூப்லேயே ஒரு போஸ்ட்டு கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன். நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க, தேங்க்யூ. ஓகே, தீபாவளி ட்ரெஸ்ஸில் இது ஒன்று ரைட், பின்னாடி வரும் ரைட். அந்த கான்ஸ்டன்ஸுக்கெல்லாம் நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ஸுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2πன்னு போடுவோம், 1/2πன்னு போடுவோம். ஸோ அதுக்கெல்லாம் அதே மாதிரி ட்ரிகனாமெட்ரிக்கில் வரக்கூடிய சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, தீட்டாவுக்கு உண்டு. ஆனால் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா வரும்போது இட் வில் கிவ் த நியூமெரிக்கல் வேல்யூ, எண் மதிப்பு கொடுக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். மற்ற கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, மற்ற கான்ஸ்டன்ட்ஸுக்கு யூனிட்ஸ் இருக்குது, டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம், பார்ப்போம். ஸோ இது ஓரளவுக்கு எல்லா கான்ஸ்டன்ட்ஸுமே கவர் பண்ணிட்டோம். ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அடுத்த கிளாஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பார்க்கலாமா? புவியீர்ப்பு பொது ஈர்ப்பு மாறிலி அப்படின்னு சொல்கிறோம். கிராவிடேஷனல் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நம்ம ஜி போடுவோம், ஸ்மால் ஜி, அது வந்து ஈர்ப்பு மாறிலி, அது ஈர்ப்பு முடுக்கம்னு சொல்கிறோம். இது வந்து பொது ஈர்ப்பு மாறிலி. நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதியிலேருந்து இதை கொண்டு வரோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு m1 m2, இது நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அண்டத்தில் உள்ள எந்த இரண்டு பொருள்களுக்கும் இடைப்பட்ட, இரண்டு நிறைகளுக்கு இடைப்பட்ட ஈர்ப்பியல் விசையானது எப்போதுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. அந்த நிறைகளுடைய பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அதன் தொலைவின் இருமடிக்கு, அதாவது நிறைகளுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி மாசஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அங்கே போடுற கான்ஸ்டன்ட் தான் இந்த ஜி, அதாவது பொது ஈர்ப்பியல் மாறிலி, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதுக்கு என்ன டைமென்ஷன் வருதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் ஸ்கொயர் இஸ் டிவைடட் பை m1 m2, ரைட்? ஓகே, நவ் யூ கேன் சப்ஸ்டியூட் த டைமென்ஷன். ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் தெரியும், ml t பவர் -2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயருங்கிறதுனால எல் ஸ்கொயர் டிவைடட் பை மாஸ் இன்ட்டு மாஸ் m இன்ட்டு m. இதெல்லாம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு எழுதிக்கிறது தான். ஃபைனலாக நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் போதும். ஸோ m இன்ட்டு m, இதில் ஒரு m கேன்சல் ஆயிடுது. ஸோ திஸ் m கோஸ் டு த நியூமரேட்டர். ஸோ m டு த பவர் ஆஃப் -1, l இன்ட்டு l ஸ்கொயர், l கியூப்னு வந்துடுது, t பவர் -2. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்குரிய டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? பார்த்துக்குங்க. எஃப் வந்து ml t பவர் -2 ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக எல் ஸ்கொயர், மாஸ் இன்ட்டு மாஸ். ஓகே, ஒரு மாஸ் கேன்சல் ஆயிடுது. திஸ் கோஸ் டு நியூமரேட்டர், இதை மேலே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ m பவர் -1 ஆயிடுது, l இன்ட்டு எல் ஸ்கொயர் வந்து எல் கியூப் ஆயிடுது, t பவர் -2 ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அடுத்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம ஹெச்ன்னு சொல்கிறோம். இது எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, ரெண்டு ஃபார்முலா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. ஒன்று வந்து எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவல் ஃபார்முலா இதுதான், இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. இதில் ஹெச்ங்கிறது எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சிங்கிறது அலைநீளத்தினுடைய அலைவு காலத்தினுடைய தலைகீழ் மதிப்பு, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டைம் பீரியட். ஸோ இது 1/tன்னு வரும். ஸோ அப்போ இது வந்து டி, ஸ்மால் டி. ஸோ எனர்ஜி இன்ட்டு டைம் போட்டிங்கன்னா, ஸோ அதுதான் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஈவன் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், நியூமெரிக்கல் வேல்யூ கான்ஸ்டன்ட், பட் இட் ஹேஸ் அ யூனிட். அதான் பாயிண்டிங்க. ஸோ எனர்ஜிக்கு நமக்கு தெரியும் ml ஸ்கொயர் t பவர் -, ரைட்டா, இன்ட்டு டைம். ஸோ இப்போ என்ன வரும், ml ஸ்கொயர் t பவர் -2, இங்கே +1, அப்போ என்ன வரும், -1 வரும். ஸோ இது ஒரு மெத்தடு. இதே பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை இன்னும் ஒரு மெத்தட் நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா,
எல் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டத்தை ஏன் சார் இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், போர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டலில் சுற்றி வர்றதுக்கு குவான்டைசேஷன் கண்டிஷன் கொடுக்குறாரு. அது என்ன குவான்டைசேஷன்னா, அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து NH/2π இருக்கணும். ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது நம்ம சொல்கிறோம் எல் வந்து NH/2π இருக்கணும். NH/2π, அதாவது H/2πயோட இதுதான் நம்ம ஹெச் கட்டுன்னு சொல்லுவோம். ஹெச் கட்டு, H/2π வந்து ஹெச் கட். ஸோ NH கட் ஆர் NH கிராஸ். H/2π ஷார்ட்லி வி கால் இட் ஆஸ் ஹெச் கட். ஓகேவா? ஸோ ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், 2πக்கு டைமென்ஷன் கிடையாது, n-க்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ எல்லுக்கு நீங்கள் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு பொருந்தும். அப்போ நமக்கு தெரியும் ஆங்குலர் மொமெண்டம் வந்து L is equal to R cross Pன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ P is a linear momentum mb into R. ஸோ அப்படியே நம்ம மேக்னிட்யூட் எடுத்துக்கிறோம். ஸோ மாஸ் m, வெலாசிட்டிக்கு வந்து Lt⁻⁻1 இன்ட்டு ரேடியஸ் L. அப்போ என்ன கிடைக்கும்? L இன்ட்டு L ஸ்கொயர் T⁻⁻1. இப்போ செக் பண்ணி பாருங்கள், இங்கேயும் ml ஸ்கொயர் T⁻⁻1 தான் வருது, இங்கேயும் ml ஸ்கொயர் T⁻⁻1 தான் வருது. சரியா? ஸோ in both ways we can get the dimension for the Planck's constant. I think you will be clear now. Okay. Next வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் மாறிலி. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே வந்து நீங்கள் +1 +2 சிலபஸில் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோர்ஸ் முடிக்கும்போது எல்லா கான்ஸ்டன்ட்ஸுமே நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. பட் முன்னாடி படிக்கிறதுனால சில கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக தெரியும். பட் எனிஹவ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நோட் எடுத்து நீங்கள் இப்போ வீடியோ பார்க்கும்போது நான் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்கும்போது பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அப்பப்போ ஸ்டாப் பண்ணி நோட்டில் என்ன பண்ணுங்கள், ப்ராப்ளத்தை எழுதுங்க, பக்கத்துலேயே அதோட சொல்யூஷன் எழுதி வச்சுங்க, ஒரு நோட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எல்லா டைம் நம்ம வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ப்ரிப்பேர் எ நோட்டு. சரியா? ஓகே. ஸோ இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் பார்த்துட்டோம், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து போல்ட்ஸ்மேன் மாறிலி. போல்ட்ஸ்மேன் மாறிலி. ஸோ இது படிப்பீங்க 11th. இது வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை வந்து கேபின்னு சொல்லுவோம். கேபி நோட்டேஷன், இது குறியீடு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு. இது வந்து எனர்ஜி பை டெம்பரேச்சர். இதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, எனர்ஜி டிவைடட் பை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து நம்ம இங்கே நார்மலாக வந்து டெம்பரேச்சர் நீங்கள் கேன்னு யூஸ் பண்ணியிருந்தாக்க ஆப்ஷனில் நீங்கள் கே யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா தீட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தீட்டா யூஸ் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. டெம்பரேச்சரை நீங்கள் கேலேயும் யூஸ் பண்ணலாம், தீட்டாலையும் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் நமக்கு வந்து எப்படி இருக்குங்கிறதா முக்கியம், அதைப்படி பார்த்துக்குங்க. இப்போ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ml ஸ்கொயர் T⁻⁻2 டிவைடட் பை தீட்டா. ஸோ யூ வில் கெட் ml ஸ்கொயர் T⁻⁻2 θ⁻⁻1. திஸ் இஸ் த டைமென்ஷன் ஃபார் என்னது, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ml ஸ்கொயர் T⁻⁻2 இன்ட்டு θ⁻⁻1. ஸோ தட் இஸ் த டைமென்ஷன் ஃபார் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அடுத்தது ஸ்டெஃபன் கான்ஸ்டன்ட். ஸ்டீஃபன் மார்லின்னு சொல்லி நாங்கள்லாம் படிக்கும்போது ஸ்டீஃபன் மார்லின் தான் படிப்போம் அப்போ படித்தப்போ. இப்போ அது ஸ்டெஃபன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. என்ன நடைமுறை அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டெஃபன் மார்லி, ஸ்டெஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்டு, STEFANS ஸ்டெஃபன்ஸ். ஸ்டெஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம சிக்மான்னு சொல்கிறோம், சிக்மா. ஸோ ஸ்டெஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்டை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க, வாட் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் டு த பவர் ஆஃப் 4. இதுதான் இதோட யூனிட்டு. அதாவது வாட்டு டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் டு த பவர் ஆஃப் 4. ஆக்சுவலாக வந்து ஸ்டெஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா வந்து எனர்ஜி ரேடியேட்டட் ஆர் அப்சார்ப்டு. இது பிளாக் பாடி ரேடியேஷன். இது எனர்ஜி அப்சார்ப்டு பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் வந்து டைம் கூட சொல்ல மாட்டாங்க. எனர்ஜி அப்சார்ப்டு ஆர் ரேடியேட்டட் பர் யூனிட் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர்பாங்க. ஒரு ஓரளவு பரப்பில் வெளிவிடப்படும் அல்லது உட்கவரப்படும் வெப்ப ஆற்றலுடைய அளவானது வெப்பநிலையின் 4 மடிக்கு நேர்த்தகவில் இருக்கும்னு சொல்லுவாங்க. E is equal to sigma to into T to the power of 4ன்னு வரும். ஸோ அதனால தான் எனர்ஜி வந்து சிக்மா வந்து எனர்ஜி பை என்ன வருது, T to the power of 4ன்னு வருது. ஸோ யூனிட் ஏரியாங்கிறதுனால ஏரியாவுக்கு வந்து m² போட்டுக்கிறோம்.
பட் இங்கே எனர்ஜி தானே இருக்குது, ஏன் வந்து இங்கே வாட் கொண்டு வராங்க? ஸோ பவர்ங்கிறது நமக்கு தெரியும், எனர்ஜி பை டைம். அப்போ வந்து யூனிட் டைம்ங்கிறதுனால இங்கே வந்து வாட்டை எப்படி எனர்ஜியாக மாற்றிருக்காங்கன்னா, நீங்கள் வாட்டை வந்து டைமால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது எனர்ஜியாக மாறிடுதுன்னு அர்த்தம். ஸோ யூனிட் டைம் கொண்டு வந்துட்டாங்க அங்கே. ஸோ அதான் கன்வர்ஷன். நான் சொல்ல புரியுதா? பவர் வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், எனர்ஜி பை டைம். அப்போ பவரை வந்து நீங்கள் டைமால் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ பவரை டைமால் மல்டிப்ளை பண்ணால் எனர்ஜி கிடைக்கும். இங்கே வந்து நம்ம டேரெக்டாக வந்து பவரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் ஃபார்முலாவில் நமக்கு யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும், ரைட்? ஸோ வாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ நமக்கு தெரியும் பவரோட யூனிட்டு. ஸோ பவர் வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கு. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? ml ஸ்கொயர் டி பவர் -2 டிவைடட் பை டைம் வந்து டி. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு தனி கொஸ்டின் தான். ml ஸ்கொயர் டி பவர் -3 சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ml ஸ்கொயர் டி பவர் -3 டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் என்ன வரும்? எல் ஸ்கொயர் வரும். சில சமயம் இந்த எம்மை பார்த்துட்டு சில பேர் டக்குன்னு மைண்டு மாஸ்க்கு போகும், ஸோ நிறைக்கு போயிடும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீட்டர் ஸ்கொயருங்கிறதுனால எல் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா பவர் 4. நான் சொன்ன மாதிரி கேலேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கே யூஸ் பண்ணிங்க, இல்லைனா தீட்டா யூஸ் பண்ணிங்க. ஸோ எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ எம் டி பவர் -3 தென் தீட்டா பவர் -4. திஸ் இஸ் அ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஸ்டெஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? எம் டி பவர் -3 theta power -4 is the Stephan's constant dimension. Okay, அடுத்தது வருவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இது அடிக்கடி கேட்குறாங்க இந்த கேள்வி. கேன்னு சொல்லுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதாவது வெப்ப கடத்து குணகம், வெப்ப கடத்து திறன் குணகம்னு சொல்லுவோம். இந்த வெப்ப தெர்மல் இல்லை படிப்பீங்க, ஹீட்டில் படிப்பீங்க. ஸோ இது வந்து வாட் டிவைடட் பை மீட்டர் கெல்வின். மீட்டர் கெல்வின். ஸோ நம்ம ஏற்கனவே வாட் திறனுக்கான டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே. ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ml ஸ்கொயர்லாம் தனியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். ml ஸ்கொயர் டி பவர் -3 டிவைடட் பை இது மீட்டர். ஸோ எல் இன்ட்டு தீட்டான்னு போட்டுங்க. அப்போ என்ன வரும்? 1L கேன்சல். ml theta power -1 t power -3. This is the dimension for coefficient of thermal conductivity. அதாவது வெப்ப கடத்து திறனுக்கான குணகம். ஓகேவா? வெப்ப கடத்து திறன் குணகம் படிச்சுங்க. அதுக்கான டைமென்ஷன் வந்து இது ml t power -3 theta power -1. am I right? ஓகே. அடுத்தது கேஸ் கான்ஸ்டன்ட், வாயு மாறிலி. இது வந்து நீங்கள் PV NRTயில் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த இதுதான் கெமிஸ்ட்ரியிலையும் படிப்பீங்க. கேஸ் கான்ஸ்டன்ட் அதாவது PV NRTயில் படிப்பீங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ ஆறுக்கான இது என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்றுக்காக நம்ம ப்ரெஷரு வால்யூம் அதெல்லாம் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அவங்க டேரெக்டாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஜூல் டிவைடட் பை மோல் கெல்வின் கொண்டு வந்துடுறாங்க. ஓகே. ஸோ ஆறுக்கான டைமென்ஷன் கொண்டு வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜூல் டிவைடட் பை மோல் கெல்வின். ஜூல்ங்கிறது எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன வரும்? ml ஸ்கொயர் டி பவர் -2 டிவைடட் பை மோல். மோலுக்கு வந்து நீங்கள் மோல்னு தான் போட்டான வேறு வழி இல்லை. கெல்வினுக்கு வந்து தீட்டான்னு போடுவோம். ஸோ ml ஸ்கொயர் டி பவர் -2 மோல் பவர் -1 தீட்டா பவர் -1. ஸோ ஒரு லெங்க்தியான ஒரு டைமென்ஷன் கிடைக்குது பாருங்கள். ml ஸ்கொயர் டி பவர் -2 தீட்டா பவர் -1 மோல் பவர் -1 இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர். அடுத்தது புரியுதா? வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படிங்கிறது தெர்மல் ரேடியேஷனில் இன்னொரு முக்கியமான ஒரு விதி படிப்போம். வியன் இடப்பெயர்ச்சி விதி, வியன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. அந்த வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவில் யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாக வந்து அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாம்டா மேக்ஸிமம் இன்ட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு பின்னு வரும். ஸோ அந்த பிங்கிறது தான் ஆக்சுவலாக வந்து விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கான்ஸ்டன்ட்டு.
ஸோ அந்த அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வேவ் லெங்க்த்து, இது என்னது டெம்பரேச்சர். அப்போ வேவ் லெங்க்த்து டெம்பரேச்சருக்குள்ளதை நம்ம போடணும். அப்போ மீட்டர் கெல்வின் இல்லையா. ஸோ பிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா மீட்டர் கெல்வின். அப்போ மீட்டர் கெல்வின் போடும்போது மீட்டர் வந்து என்னது, ஸோ இது வந்து வேவ் லெங்க்த்தை மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், இது கேல மெஷர் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், அல்லது தீட்டாவில் மெஷர் பண்ணுவோம். ஸோ மீட்டருக்கு எல் இன்ட்டு தீட்டா. ஸோ எல் இன்ட்டு தீட்டா தான் வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட்டோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. எல்லாமே பார்த்துட்டோமா. இன்னும் ஒன்று இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று உண்டு. நம்ம குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சார்ப்டு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் டெல்டா தீட்டான்னு படிச்சிருப்போம். இதில் எஸ் தான் வந்து என்னது, இதில் எஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், தன்வெப்ப ஏற்புத்திறன். அப்போ தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கான பரிமாண வாய்ப்பாடு என்ன வருதுன்னா எனர்ஜி வந்து என்ன வருது, அப்போ ml² T⁻⁻2 டிவைடட் பை இது என்னது, இது வந்து மாஸ், இது மாஸ். அப்போ கேபிட்டல் எம் போடுவோம், இன்ட்டு டெல்டா தீட்டானா தீட்டான்னு போட்டுக்கிறேன். ஸோ எம் கேன்சல் ஆகுது. அப்போ என்ன வருதுன்னா L² T⁻⁻2 θ⁻⁻1. ஆம் ரைட். ஸோ இங்கே கவனமாக இருந்துக்கணும், இந்த எம் வந்து மீட்டர் கிடையாது, மாஸ், நிறை. அதனால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா L² T⁻⁻2 θ⁻⁻1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடைக்கிது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸை பூரா நான் கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஒன்று சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. இந்த பரப்பு இழுவிசையும் ரொம்ப முக்கியமானது. அது என்னென்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்க் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்க் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ ஃபோர்ஸுக்கு உங்களுக்கு தெரியும், இதை நார்மலாக டீன்னு சொல்லுவோம். ml T⁻⁻2 டிவைடட் பை எல் போடும்போது எல் கேன்சல் ஆயிரும். அப்போ T⁻⁻2 இதுதான் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லாமல் இருந்துச்சுன்னா, இப்போ எல் இல்லைன்னா சில சமயம் ஆப்ஷனில் உங்களுக்கு L⁻0 போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது யூனிட்டு டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட்ஸு. ஸோ இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அதோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த கிளாஸில் நான் டேக் பண்ணி போட்டு விட்டுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கோங்க. 2021 நாம் வந்து நீட்டை கண்டிப்பாக கிராக் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்.